as an individual, God has given us the prophecy that we would be able to recover all. Amen. ஆனா ஒவ்வொரு வாழ்க்கை தனிப்பெற முறையில பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவங்க என்னென்ன தொலைஞ்சிருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுது. Amen. We are going to recover. நம்ம எல்லாமே மீட்டெடுக்க போறோம். God will give us the grace to this church and the people who believe this message that we would be able to recover all. தேவன் சபைக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கார். நம்ம தொலைந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டெடுக்க. So we need to do இந்த வார்த்தையை நம்புற ஒவ்வொருத்தருமே நீங்க தொலைந்து போயிருக்க எல்லாத்தையும் மீட்டெடுக்க போறீங்க. So we need to do few things. இதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யணும். See, God said to Joshua, go, I have given Jericho to you. ஜோஷுவாக்கு தேவன் சொன்னார், போ ஜெரிகோ. It is not that Jericho came into Joshua's hand. ஜெரிகோ அப்படியே ஜோஷுவோட கையில வர கிடையாது. Joshua did something to just take Jericho. ஜோஷுவா சில காரியங்கள் செய்தார் ஜெரிகோவை. If God has given to you and me that recover all, தேவன் எல்லாவற்றையும் நமக்கு which means we should also do something about it. அப்ப நம்மளும் அது குறித்து ஏதோ சில காரியங்கள் செய்யணும். So when we are trying to recover, which means we lost something. நம்ம மறுபடியும் விட்டு போறது பெற்றுக்கொள்றோம் அப்படினு சொன்னா அப்ப நம்ம ஏதோ விட்டுருக்கோம். But first thing we have to keep in our mind is our enemy is not any man or woman in this world. முதலாவது நம்ம மனசுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் வந்து நம்மளோட விரோதி வந்து எந்த மனுஷனும் கிடையாது. We don't fight with flesh and blood. மாம்சத்துக்கு ரத்தத்தையும் நம்ம போராடுறது கிடையாது. But we fight with every principalities and powers. ஆனா மற்ற வல்லமைகளுக்கு எதிராக நாங்க போராட வேண்டுமா இருக்கு. Do you understand? என்ன சொல்றீங்க? So we should understand the battle that we are in. நம்ம இருக்கிற போர் நம்ம என்ன மாதிரி போர்ல இருக்கோம். We should not fight with the wrong enemy. தவறான ஒரு விரோதி. Flesh and blood is not our enemy. ரத்தமும் மாம்சமும் நம்ம God's enemy is our enemy. தேவனோட விரோதி தான் நம்ம விரோதி. So if you just try to focus on people, then you cannot win the battle. ஜனங்க மேல நீங்க உங்க கண்ணுல வெச்சீங்கன்னா you cannot experience the prophecy that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசன வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. So as the prophecy is given to us that you will recover all, your situation and circumstances may be somehow, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசன பிரகாரம் நம்ம வாழ்க்கை எப்படியோ இருக்கலாம். it may look as if like God hasn't given us the prophecy at all. தேவன் நமக்கு தீர்க்கதரிசனம் கொடுக்கவே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். But we have to stick into the prophecy that God gave to us in this year 2021. ஆனா தேவன் இந்த வருடம் 2021 நமக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசன வாசனை கெட்டியா. For that we have to do 4 steps. இதுக்கு நம்ம 4 விஷயங்கள் செய்யணும். We have to recover all, right? நம்ம எல்லாமே தொலைந்து போன. For that we have to do 4 steps. அப்ப நம்ம 4 விஷயங்கள் செய்யணும். Amen. Amen. So let's go and read the scripture from 1 Samuel chapter 30 and read verse 1 to 6. First let's read in Tamil and then we can read in English. 1 சாமுவேல் முதலாவது படிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிலாப்புக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கின் தென்புறத்து சீமையின் மேலும் சிலாப்பின் மேலும் விழுந்து சிலாப்பை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று கூடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரனும் நோடிருந்த ஜனங்களும் அழுகிறது தங்களில் பலனில்லாமல் போகும் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரான அபினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Amen. I am reading from English. Now it happened when David and his men came to Ziklag on the 3rd day that the Amalekites had invaded the south and Ziklag, attacked Ziklag and burned it with fire. See, David and his people came to Ziklag and found like everything was burned with fire. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது அவரோட ஜனங்களை எடுத்துட்டு பார்க்கும்போது எல்லாமே நெருப்புனால பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. Verse 2, and had taken captive the women and those who were there from small to great,
they did not kill anyone but carried them away and went their way. அந்த இடத்துல ஸ்திரீகளையும் அவருடைய பிள்ளைகளையும் வந்து கொண்டு போடாம அவர்களை கூட்டி கொண்டு சென்றார். So David and his men came to the city, and there it was burnt with fire, and the wives, the sons and the daughters had been taken captive. தாவீது அங்க வரும்போது அந்த நகரம் வந்து பத்தி எரிஞ்சிருந்துச்சு. அங்க இருக்கிற மனைவிகளும் பிள்ளைகளும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Then David and the people who were with him lifted up their voices and wept. See, David and his people wept தாவீதும் அவருடைய ஜனங்களும் அந்த இடத்துல அழுதார்கள். until they had no more power to weep. அவங்க அழுகிறதுக்கு கண்ணீரே Which இல்லாத means they cried and they cried and they cried. They did not have any power, any strength in the body to cry anymore. எந்த அளவுக்கு அழுதாங்கன்னா அவங்களோட சரீரத்துல அவங்க மாம்சத்தை அவங்களுக்கு இனி அழுகிறதுக்கு பலன் இல்லாம இருந்தது. So what is your situation? சோ நம்ம நிலைமை என்னவா இருக்கு? Verse 5. And David's two wives, Ahinoam the Jezreelites and Abigail the widow of Nabal the Carmelite, had been taken captive. Now David was greatly distressed. That is, David was greatly upset. தாவீது இடத்துல பயங்கரமான ஒரு துக்கத்துல இருந்தாரு. For the people spoke of stoning him. See the situation of David, that David was so upset that people wanted to stone David. His situation has become like that. See the situation, that how it is pressing for David. இந்த தாவீது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனவேதனை இருந்தாரு. அதன் மத்தியில அவரோட ஜனங்களை கல் எறிந்து சாகடிக்கணும்னு நினைச்சாங்க. Because the soul of all the people was grieved, every man for his sons and his daughters. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாரோட மன வேதனையோட ஒடிஞ்சு போயிருந்தாங்க அவங்க குடும்பங்களோட நினைச்சு. So what is your situation now? நம்ம உங்க நிலைமை என்ன? What is that you wanted to recover? என்ன உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும்? என்ன தொலைஞ்சு போயிருக்கு? See, but David strengthened himself in the Lord is God. Amen. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்து அவரை தேவனுக்குள்ளால பலப்படுத்தி கொண்டார் என்று இருக்கு. For you to experience the prophecy of 2021, that is to recover all, இந்த 2021 கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை தொலைந்து போயிருக்கிற அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் சொல்ற as வார்த்தை. David strengthened himself in the Lord, தாவீது எப்படி தேவனுக்குள்ளால அவர்களை பலப்படுத்தி கொண்டாரோ, we should also strengthen ourselves in the Lord. நாம அதே போல நம்ம தேவனுக்குள்ளால பலப்படுத்தணும். Amen. Amen. We have to catch hold of the prophecy. கொடுத்திருக்க வார்த்தை தீர்க்கதரிசனம் கெட்டே பிடித்து No matter what our situation and circumstances are, எதுவா இருந்தாலும் சரி, we have to catch hold of the prophecy. அந்த வார்த்தை நம்ம கெட்டியா பிடித்து And as the Bible says, put me into remembrance. வசனம் சொல்றது போல Keep reminding about your God the prophecy that He has given to you in the year 2021. இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையை அதுக்கு நம்ம நினைவு கொடுத்துட்டே இருக்கணும். Catch hold of it. அந்த வசனத்தை வார்த்தை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. Meditate this prophecy தியானம் பண்ணுங்க. and be connected with God. தேவனோட எப்பவுமே தொடர்புல இருங்க. How was David able to strengthen himself in the Lord? எப்படி தாவீது Because of his relationship with God. ஏன்னா தேவனுக்குள்ளால அவருக்கு இருந்த உறவு He loves God very much. அவர் தேவனை ரொம்ப அதிகமா நேசிச்சார். That is the reason he was able to strengthen. அதனால தான் அவரே அவர் பலப்படுத்திக்கிறார் தேவனுக்குள்ளால. The love for God is so much that he is able to trust Him. அவர் தேவனை எந்த அளவுக்கு நேசிச்சார்னா அவரால தேவனை எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ப முடிஞ்சிச்சு. So we should also trust our God in everything in our lives. அதே போல நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவரை நம்பணும். We have to meditate His word. அவருடைய வார்த்தையை தியானம் செய்யணும். We have to read His word. அவருடைய வார்த்தை படிக்கணும். Because see, the Bible says faith comes by hearing and hearing the word of God. வசனம் சொல்லுது விசுவாசம் அவருடைய வார்த்தை கேட்கிறது மூலமா நமக்கு பெற்றுக்கொள்ளும். So in this year 2021, 2021 get close to God. தேவனுக்குள்ளால See, just imagine the prophecy that He gave to this global churches. He is going to recover His remnant. அவர் உலகத்துக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் Just imagine the last days that we are in. கடைசி காலகட்டத்தில் We are in the last days. கடைசி காலகட்டத்தில் If God is recovering தேவனோட ஜனங்களை மறுபடியும் His remnant, which means like we are in the very very last days. இந்த வருஷத்துல தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா தேவனோட பிள்ளைகளை மறுபடியும் மீட்டெடுக்க போறாருன்னு இருக்கு. அதாவது நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். Which means you can see the destructions, the pandemics,
all those things will be normal. இதெல்லாமே நார்மலா Because in the last days, all these things should take place to fulfill the prophecy that is in the Bible. கடைசி காலத்துல இது எல்லாமே நடக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை See, in this year, like how God protected us. இந்த வருஷம் எப்படியா நம்ம தேவன் நம்மளை காப்பாத்தி வைத்தார். So, we need God. நமக்கு தேவன் தேவை. We cannot play games. நம்ம இந்த டைம்ல We cannot be lukewarm. நம்ம வந்து குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்க முடியாது. That's what Jesus said. இயேசு சொல்றார். Either you be cold ஒண்ணு நீ குளிரா or you be hot. இல்ல சூடாயிருங்க. Don't be lukewarm. ரெண்டுக்கும் மத்தியில Being Christian today இன்னைக்கு கிறிஸ்தவர்களா வாழ்றது and not tomorrow. மறுநாள் வேற மாதிரி வாழ்றது. No, that life will not help you anymore. அந்த ஒரு வாழ்க்கை இனி நமக்கு உதவி செய்யாது. If you are a lukewarm Christian, நம்ம வந்து ஒரு லூக்வார்ம் கிறிஸ்டியனா இருந்தோம்னா then we have to suffer a lot. அப்ப நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாயிடும். Amen. Amen. So we have to take his prophecy. அவருடைய தீர்க்கதரிசனம் பிடித்துக்கொண்டு We have to keep meditating. தியானம் செய்து We need to keep declaring. அத நம்ம அறிக்கை We need செய்து to command our situations. நம்ம நிலைமையை குறித்து நம்ம பேச வேண்டும். We should hold on to it. நம்ம அவருடைய தீர்க்கதரிசனம் Then we would be able to strengthen ourselves in the Lord. அப்போ நம்மால தேவனுக்குள்ளால நம்ம We need Lord. பலன் அப்போ நம்ம தேவனுக்குள்ளால பலசாலியா We cannot do anything in our own. நம்ம சொந்த பலத்தால எதுவும் செய்ய முடியாது. What did Jesus say? இயேசு கிறிஸ்து I am the vine and you are the branches. Without me you cannot do anything. நான் இயேசு சொல்லியிருக்கார் என்னை தவிர்த்து உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர் So we need wine to bear fruits. கனி கொடுக்க இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவை. Amen. Amen. We have to get connected with God. நம்ம தேவனோடு ஒன்றா ஐக்கியமா Out இருக்கணும். of 4 steps, the first step is we need to strengthen ourselves in the Lord. நான் சொன்ன 4 விஷயங்கள முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ளால நம்ம பலப்படுத்திக் So கொள்ளணும். for that we need to get connected with God. அதுக்கு நம்ம தேவனோடு Because he is the vine and we are the branches. அதுக்கு நம்ம If we தேவனோடு have to see the ஐக்கியமா fruits in இருக்கணும். our lives, we need நம்ம Jesus. வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறணும்னா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில தேவை. See, you have a mobile phone நமக்கு ஒரு மொபைல் போன் இருக்கலாம். and the battery goes down. அந்த பேட்டரி கம்மி ஆயிடுச்சு. Until you plug into the power socket, அது நம்ம சார்ஜ் போடல. you cannot expect the battery to go up. நம்ம சார்ஜ் போடாம பேட்டரி வந்து நார்மல் கண்டிஷன் கொண்டு வர The முடியாது. same way, அதே போல our charger is Jesus. நமக்கு சார்ஜர் He பேட்டரி is our vine. அவர்தான் நமக்கு சார்ஜர் You இயேசுவா need இருக்கிறார். strength, நமக்கு you பலம் need வேணும்னா, power, நமக்கு you வல்லமை need வேணும்னா, authority. அதிகாரம் Everything is in Him. எல்லாமே இயேசு He has கிறிஸ்துக்குள்ளால given to இருக்கும். us. அது நமக்கு But we have to கொடுக்கிறார். get connected with நம்ம God. அவரோட ஐக்கியமா இருக்கணும். Which means we have to do His word in every situation and circumstances of our lives. நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவரோட வார்த்தை நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. Amen. Amen. The second step that we need to do is we need to inquire the Lord. இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து தேவனிடத்துல நம்ம என்கொயர் பண்ணணும். Let's read the scripture from 1 Samuel chapter 30 and verse 8. 1 சாமுவேல் படிக்கலாம் 13. So David inquired of the Lord, saying, Shall I pursue this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for you shall surely overtake them without fail, recover all. See, what is the promise that God is giving? Surely pursue and you will overtake them. இந்த தாவீது வந்து தேவனிடத்தை கேக்குறார் இது நான் செய்யலாமா அப்படினு சொல்லி அவர்ட்ட விசாரிக்கிறார். And God is promising that you will recover all. தேவன் சொல்றார் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லி அவர் வார்த்தை கொடுத்தார். David was a mighty king. தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்தார். He took many victories. அவர் பல Jayam. அவர் பல ஜெயத்தை அனுபவிச்சிருக்காரு. Very brave king. அவர் ரொம்ப புத்திசாலியான We saw like when he faced Goliath. அவர் கோலியாத்தை எதிர்த்து போய் And after that we saw in many wars how he took the victory. அவர் எப்படி अनेक போர்களை ஜெயம் It's எடுத்தார். because he took many victories. அவர் अनेक ஜெயத்தை எடுத்து It is not that he just took a decision of himself and he just went off. அதனால அவரே வந்து போக கிடையாது. அவரே முடிவெடுத்து அவர் செய்யல. But he waited on God. ஆனா தேவனிடத்தை He கேட்டார். inquired God. தேவனிடத்தை He விசாரித்தார். asked God, can I pursue them? தேவனிடத்தை கேட்டார் நான் போக Can I overtake them?
நான் போகலாமான்னு கேட்டு See the விட்டு heart of David. தாவீதோட ஒரு மனசு The same way, whatever the problem that you might have, அதே போல உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் whatever you might have lost in your life, உங்க வாழ்க்கையில நீங்க எது தொலைந்து போயிருந்தாலும் சரி, as God has given us the promise that we will recover all, தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தை பிரகாரம் நம்ம எல்லா தொலைந்து போன எல்லாவற்றையும் நம்ம we should also inquire with God. நம்ம தேவனுக்கு விசாரிக்கணும். Lord, this is the thing that I lost in my life. இது என் வாழ்க்கையில நான் எழுந்து போயிருக்கேன். How to go about? இது நான் எப்படி செய்யணும்? Can I do this? இது நான் செய்யலாமா? Amen. Amen. Today the Spirit of God is living in you. இன்றைக்கு தேவன் ஆவியானவர் நமக்குள்ளால If you walk in the Spirit, you can listen to what God is telling you about the situation. வாழ்க்கை வாழும்போது நம்ம சந்தர்ப்பத்தை கொடுத்து தேவன் என்ன சொல்றாரு Don't go in the counsel of the worldly people. உலகத்தின் ஜனங்க கொடுக்கிற Greater is He that is in you than he that is in the world. நமக்குள்ளால ஆவியானவர் பெரியவர். He is available for you 24/7. நமக்காக 24 மணி நேரம் As David inquired, தாவீது தேவனிடத்தை விசாரித்தது போல we should also inquire the நாமும் Lord. தேவனிடத்தை விசாரிக்கணும். It's because we have knowledge, நமக்கு because நல்ல we have talent. நமக்கு புத்தி இருக்கு. We should not just, okay, this is what I'm going to do, don't do it. நமக்கு புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் செய்யலாம் நம்ம முடிவெடுக்க Wait கூடாது. for the Lord. தேவனிடத்தை காத்திருங்க. Inquire to Him. அவரை விசாரிங்க. If you are not able to get what God is telling you, தேவன் என்ன சொல்றாரு உங்களுக்கு wait. தெரியலனா அப்ப நீங்க don't proceed. அப்ப நீங்க முன்னாடி போகாதீங்க. அதே Amen. காத்திருங்க. When you wait upon the Lord, you are making your Lord as Lord. நீங்க தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும்போது அவர் When you don't wait upon your Lord, நீங்க அவருக்காக காத்து then you become your Lord. அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்க தான் ஒரு ராஜா. Only you are saying Jesus is Lord. இயேசு ஆண்டவர். But in situation and circumstances, you are becoming Lord for yourself. சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நீங்களே அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு தேவன் ஆயிடுறீங்க. So you have to inquire and wait upon Him. அதனால நீங்க காத்திருக்கணும் அவர்ட்ட. நீங்க Pastor, I didn't hear anything from Him. பாஸ்டர் அவர்ட்ட என்னால எதுமே கேட்க முடியலன்னு சொல்றீங்களா? Don't proceed. அப்ப எதுவும் செய்யாதீங்க. Wait. அங்கே காத்திருங்க. If you proceed, நீங்க போறீங்கனா you are becoming Lord for yourself. நீங்க உங்களுக்கே ஒரு தேவன். You have to suffer unnecessary things in your life. தேவையில்லாம நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. Look at the example of Saul. சால பாருங்க. There was a situation where he has to sacrifice. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் ஒரு பலியை செலுத்தணுமா இருந்துச்சு. People pressed him, ஜனங்கள் அவர் ரொம்ப தள்ளப்பட்ட ஒரு pushed him to sacrifice. ஜனங்கனால அவர் Saul did not wait for Samuel to come and sacrifice. ஜனங்கனால அவர் அந்த பலியை He himself sacrificed. நிலைமைக்கு ஆயிட்டார். அவர் தீர்க்கதரிசிக்காக காத்திருக்கல. சவுலே அந்த ஒரு பலியை செலுத்தினாரு. See the end of Saul. சவுலோட முடிவை See பாருங்க. David. தாவீதை பாருங்க. People were about to stone him. ஜனங்க அவரை கல்லெறிக்க He did not take any decisions. ஆனாலும் அந்த இடத்துல எந்த முடிவும் He எடுக்கல. strengthened himself in the Lord. அவர் தேவனுக்குள்ளான ஒரு He did not say, my wife went, everything is gone and my life has become zero. அவர் என் குழந்தை இல்ல என் He strengthened himself. தெரியாது. ஆனா தேவனுக்கு Therefore, whatever your situation and circumstances are, whatever you might have lost, நீங்க உங்க வாழ்க்கையில இது தொலைந்து போறாங்க. strengthen yourself in the Lord. உங்க தேவனுக்குள்ளால பலப்படுத்திக் கொள்ளுங்க. Step number 1. நான் முதலாவது. Step number 2. இரண்டாவது. Inquire the Lord. தேவனை விசாரிங்க. Wait for Him. அவருக்காக காத்திருங்க. Don't proceed until you hear from God. அவர்ட்ட நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் அதே Otherwise, you have to suffer unnecessarily like the way that Saul. இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா ஆயிடும். Number 3. Step number 3. மூன்றாவது. For us to recover all நம்ம தொலைந்து போறதுல பெற்றுக்கொள்றதுக்காக is God's helper. God's helper. Let's read from 1 Samuel chapter 30 and verse 11 to 16. Let's read in Tamil. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையில் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு கொடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிலாத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்ணீரிடத்தில்
English. 1 Samuel chapter 30 verse 11 to 16. Then they found an Egyptian in the field and brought him to David. And they gave him bread and he ate, and they let him drink water. And they gave him a piece of a cake of figs and 2 clusters of raisins. So when he had eaten, his strength came back to him, for he had eaten no bread nor drunk water for 3 days and 3 nights. Then David said to him, "To whom do you belong, and where are you from?" And he said, "I am a young man from Egypt, servant of an Amalekite, and my master left me behind because 3 days ago I fell sick." We made an invasion of the southern area of the Cherethites in the territory which belongs to Judah, and of the southern area of Caleb, and we burned Ziklag with fire. And David said to him, "Can you take me down to this troop?" So he said, "Swear to me by God that you will neither kill me nor deliver me into the hands of my master, and I will take you down to this troop." And when he had brought him down, there they were spread out over all the land, eating and drinking and dancing, because of all the great spoil which they had taken from the land of the Philistines and from the land of Judah. So when we read the scripture, we understand that there was an Egyptian man who was found in the field. இந்த இடத்துல வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு இஜிப்சியன் வாலிபர் வந்து அந்த இடத்துல அவன் கண்டுபிடிச்சான். And David and his men fed them, gave water, drinks and everything, and he was able to just gather himself. தாவீதும் அவரோட ஜனங்கள் வந்து அவருக்கு புசிக்கவும் குடிக்கவும் தண்ணீர் கொடுத்து அவர் மறுபடியும் அவரோட And David asked, "Who are you? அப்ப தாவீது கேட்டார், யார்? Where are you from?" எங்க இருந்து வரீங்க? He said I just belong to Amalekites. அப்ப அவர் சொல்றார், நான் அமலேக்கில My master left me because I am just nothing. எனக்கு உடம்பு சரியில்லாதனால எங்க மாஸ்டர் என்னை விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. Then David asked, "Can you just show?" அப்ப தாவீது கேக்குறார், அவங்க எங்க இருக்காங்கன்னு காட்ட முடியுமா? It's because that man took it to the right place that David took the victory over Amalekites. அந்த நம்பர் வந்து தாவீதை கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போனதுனால தாவீது இடத்துல வெற்றி கொண்டார். See, it was looking as if David is doing a favor to this man. அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா தாவீது வந்து இந்த ஒரு வாலிபனுக்கு ஒரு நல்ல காரியம் செய்தார். But actually God used this man to help David to take the victory. ஆனா தேவன் வந்து இந்த வாலிபரை வைத்து தாவீதுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்தார். The same way in this year 2021. அதே போல இந்த வருடம் 2021 God will send you an helper. தேவன் உங்களுக்கு ஒரு உதவியாளரை கொடுப்பார். That you will be able to recover all that you lost in your life. எதெல்லாம் தொலைந்து போயிருக்கமோ அது எல்லாமே He may just directly come as an helper and do favor to you. நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு அப்படியே நமக்கு வரலாம். Or they may just come as if they need help, but the moment you help them, you will be able to recover everything that you lost in your life. அப்படி இல்லனா நமக்கு உதவி கேட்டு வர ஒருத்தர் நமக்கே உதவி பண்ணி நம்ம வாழ்க்கையில எழுந்து போயிருக்கு எல்லாமே பெற்றுக்கொள்ள கிருபை நமக்கு. So you have to be very conscious in this year 2021. இந்த ஒரு ஆண்டு நம்ம ரொம்ப If God has promised us that you will recover all, தேவன் வந்து நமக்கு God did not say that you will recover 99.99%. தேவன் வந்து நீங்க 99.9% தான் God has prophesied that we would recover all that we lost. நம்ம தொலைந்து போயிருக்கு எல்லாவற்றையும் நாங்க So whatever David lost, so தாவீது எதெல்லாம் எழுந்து போனாரோ, as God said, you will recover all. தேவன் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவே அப்படினு சொன்னார். God used this man தாவீதுக்கு தேவன் வந்து இந்த வாலிபரை யூஸ் who was on the field. அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்த ஒரு The நபர் same way, whatever I am saying is recorded here. நான் என்ன பேசிக்கிறேன் அது எல்லாமே இங்க ரெக்கார்டிங்ல இருக்கு. God will raise testimonies. தேவன் अनेक God will send you a helper. தேவன் अनेक சாட்சியை எழுப்புவார், நமக்கு ஒரு உதவியாளரை கொடுப்பார். See, for that you should humble yourself. இதுக்கு வந்து நம்மளே நம்ம வந்து தாழ்மையா வைத்துக் கொள்ளணும். See, don't think cheap it's because a man is coming and helping you. யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து உதவி பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்திக்காதீங்க. Bible says give and it shall be given unto you. வசனம் சொல்லுது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். And if you read further, the Bible says men shall give unto your bosom. நீங்க அது தொடர்ந்து படிச்சீங்கன்னா
மனிதர்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. God uses man to help his people. தேவன் மனுஷனை வந்து பயன்படுத்துறார் அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. You know the story of the woman who sold oil and cleared the debt. நமக்கு இந்த He used the man of God to clear the debt of the woman. நமக்கு இந்த ஸ்திரியோட கதை தெரியும். எண்ணெயை வித்து அவங்க God always uses people. தேவன் எப்பவுமே ஜனங்களை பயன்படுத்துவார். You know how the eyesight of Apostle Saul was restored? அப்போஸ்தலன் சவுலோட கண் பார்வை எப்படி God used a man. அவர் ஒரு நபரை பயன்படுத்தினார். So likewise, அதேபோல in this year 2021, இந்த ஆண்டு 2021 be ready to receive God's helper in your life, தேவனுடைய ஒரு உதவியாளர் நம்ம தேடி வருவார். அதுக்கு தயாரா இருங்க. where you would be able to recover all. நம்ம தொலைந்து போயிருக்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள Whatever you have lost in your life, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம எழுதி you will recover all. எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். Amen. ஆமென். Can you imagine this? What a year this is. Hallelujah. You would be able to recover all. எல்லாமே நம்ம திருப்பி பெற்று So you have to be very alert. நம்ம ரொம்ப You have to be very conscious. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். It is not that the helper comes but you don't even recognize and you just leave it off. நமக்கு தேவனிடத்தில் புறப்பட்டு வர அந்த உதவியாளர் வருவார், நம்ம தெரியாத போல நம்ம இருக்க If கூடாது. you are spiritual minded, நம்ம ஆவிக்குரிய you would be able to know that he is the God's helper who is sent for your life. உங்களுக்கு தெளிவா தெரியும் இவர்தான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்த உதவியாளர் நமக்கு தெரியும். Amen. ஆமென். It could be anything. அது யாரா வேணா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். He will come to help you. அவர் வருவாரு. But don't give glory to that man. ஆனா அந்த மனுஷனுக்கு Give the glory to our heavenly அந்த Father. மனுஷனுக்கு மகிமை செலுத்தாதீங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. Amen. ஆமென். Out of 4 steps, we saw 3 steps. Right? Number 1 is what? Sorry? Strengthen yourself in the Lord. Number 2, வந்து தேவனுக்குள்ளால உங்களை பலப்படுத்திக்கோங்க. inquire. இரண்டாவது தேவனிடத்துல விசாரியுங்க. Number 3, மூன்றாவது God will send you a helper. தேவன் ஒரு உதவியாளர் நமக்கு அனுப்புவார். Number 4, the 4th and last step. நாலாவது ஸ்டெப் கடைசியானது. Don't be idle, do something. Don't be idle, do something. சும்மா இருக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க. Hallelujah. Let's go to 1 Samuel chapter 30 and read verse 17 to 19. Let's read in Tamil first. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 4 வாலிபர் தவிர அவர்கள் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஊற்றி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். Amen. I'm reading in English, 1 Samuel chapter 30 and verse 17 to 19. Then David attacked them from twilight until the evening of the next day. Not a man of them escaped. Wow. See, that's what God promised, that you will recover all. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, நீங்க தொலைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க என்று சொன்னாரு. Not one of your enemy will be escaped. நம்ம ஒரு விரோதி கூட One enemy. The enemy who is just attacking your finances. நம்ம பண விஷயங்கள், Enemy who is attacking your marriage. நம்ம திருமண வாழ்க்கை, Enemy who is attacking your children's life. Enemy who is attacking your church. Enemy who is attacking your relationship. விரோதி. நம்ம திருமண வாழ்க்கைக்கு எதிராக நிக்கிற விரோதி, பிள்ளைகளுக்கு எதிராக, குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக, திருமண வாழ்க்கைக்கு எதிராக நிக்கிற விரோதி. Amen. Not one enemy will be escaped. ஒரு விரோதி கூட வந்து All these years the enemy was working against you. இந்த விரோதி நமக்கு எதிராக இந்த You lost little by little and little by little. இந்த விரோதி நமக்கு எதிராக இந்த காரியங்கள் மூலமா But this year 2021, ஆனா 2021 ஆண்டு with God's grace, தேவனுடைய கிருபையினால as we have received this prophecy that we would recover all, இந்த தீர்க்கதரிசி நாங்க பெற்றுக்கொள்வது, not even one of your enemy will be escaped. ஒரு விரோதி கூட வந்து You will conquer them. அவங்க எல்லா You will take the victory. நம்ம வெற்றி You will recover all. எல்லாத்தையும் ஜெயம் எடுக்க போறோம். Amen. Amen.
So David recovered all that the Amalekites had carried away. தாவீது எடுத்து எல்லாவற்றையுமே அவர் பெற்றுக்கொண்டாரு. See, God said, go, you will recover all. And here the scripture says, David recovered all. இந்த இடத்துல தேவன் சொல்ற வசனத்தை பார்க்கிறோம். தேவன் சொல்றாரு, போ, நீ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. அதே போல தாவீது இந்த இடத்துல தொலைந்து போன எல்லாவற்றையும் அவர் கண்டடைந்தார். And David rescued his wives. தாவீது அவருடைய மனைவிகளையும் And nothing of theirs was lacking. This will be your life. நம்மளோட வாழ்க்கை இப்படியா தான் இருக்கும். Nothing of yours will be lacking. நம்ம வாழ்க்கையில எதுவுமே ஒரு Once you come to this platform, you will not go down. இந்த இடத்துல நீங்க வந்து From there you will keep on growing in your life. தான் போயிட்டே இருக்க போறோம். Nothing will be lacking. எதுவுமே Because all your enemy you captured. நம்மளோட எல்லா விரோதிகள் மீது நாங்க வெற்றி எடுத்துருவோம். Because of the prophecy that God has given to us. நம்ம தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை He is not a liar. வெற்றி எடுக்க போறோம். அவர் பொய் We சொல்றது saw the prophecy in 2020. 2020 ல கொடுத்த தரிசனத்தை These two eyes witnessed நம்ம இரண்டு கண்கள் how people repented நம்ம பார்த்தோம். and how we are celebrating. நம்ம இன்னைக்கு எப்படி தேவனை The same way in this 2021. அதே போல இந்த None of your enemies will be escaped. நம்மளோட எந்த The enemy who attacked your finances, நம்மளோட எந்த விரோதி நம்ம your marriage, நம்மளோட your job, வாழ்க்கை, நம்ம வேலை, your business. business. See, the moment God says it is already done. தேவன் சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சிச்சுன்னு God said, Joshua, go, it's given to you. தேவன் ஜோஷுவாக்கு சொல்றாரு, போ, அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. He told David, go. தாவீதுக்கு சொன்னாரு, You will recover all. எல்லாமே உன்னுடைய எல்லாமே நீ பெற்றுக்கொள்வாய். Joshua did something. ஜோஷுவா வந்து செய்தாரு. David did something. தாவீது And what we have to do, God is teaching us today. நம்ம என்ன செய்யணும்? தேவன் The four steps. நாலு விஷயங்கள் We have to do it. நம்ம செய்யணும். Amen? Amen. For example, finance. உதாரணத்துக்கு பண விஷயம். If the enemy has attacked your finances, நம்ம விரோதி வந்து நம்மளோட பண விஷயம் மேல ஒரு அட்டாக் பண்ணா, how would you handle this situation? அப்போ அந்த நிலைமையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? Go and sit in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்துல Don't look at your bank account. பேங்க் அக்கவுண்ட் பார்க்காதீங்க. Don't look at what you have to owe to others. மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பார்க்காதீங்க. Don't look at what is the salary that you are getting. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னு பார்க்காதீங்க. Don't look at any. எதுவுமே நீங்க Just பார்க்காதீங்க. hold on the prophecy that God has given to you, தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை that you will recover all. நம்ம தொலைந்து போறது எல்லாம் பெற்றுக்கொள்வோம்னு சொன்ன இந்த Amen. வார்த்தை. Amen. Inquire the Lord. தேவனிடத்தில் விசாரி. Lord, as David did something, தாவீது Joshua did something. தாவீது சில I am விஷயங்களை ready to do செஞ்சார். something. ஜோஷுவா சில விஷயங்களை செய்தார். What is that I need to do? நான் என்ன செய்யணும்? தேவனை Inquire. விசாரிங்க. The moment you get a confirmation from the Lord, தேவனிடத்தில் ஒரு விஷயம் நமக்கு whether you have to change your job, நீங்க வேலை மாற்றணுமா, whether you have to do the business, இல்ல பிசினஸ் பண்ணணுமா, or anything that could be, அது எந்த or is விஷயம், God telling you stay in the same organization, I will promote you? இல்ல தேவன் நீ அங்கேயே இரு, நான் ப்ரமோஷன் கொடுக்கிறேன்னு Inquire. சொல்றாரு. தேவனிடத்தில் விசாரிங்க. Inquire. விசாரிங்க. Be conscious of the God's helper. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த உதவியாளர் நீங்க மறக்காதீங்க. Utilize him. அவங்களை பயன்படுத்துங்க. Be humble yourself. உங்களே நீங்க வந்து தாழ்மையா Accept him. அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. Anyone the Lord sends, யார் we are obligated to accept him. நம்ம அவங்களை The moment you accept God's helper, நம்ம you are accepting the Lord himself. பெற்றுக்கொள்கிறோமோ, Amen. ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்புறம் தேவனுடைய கிருபையை நம்ம ஏற்றுக்கொள்றோம். When you accept God's helper, தேவன் அனுப்பப்பட்ட அந்த you உதவியை are accepting God himself. தேவனை நம்ம ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம். Amen. Amen. These are the 4 steps that we need to do. இந்த 4 விஷயங்கள் நம்ம செய்யணும். So in this year of recovering remnant, இந்த ஒரு ஆண்டு நம்ம தொடர்ந்து God is going to gather all his people from 4 corners of the earth. இந்த 4 மூலை, இந்த உலகத்தின் 4 மூலைகளிலிருந்து தேவன் Though the second time started before 70 years and plus, அவர் 70 வருஷங்களுக்கு முன்னாடி in this year 2021 it's going to be in a very mighty way. 2021 ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. And for us as an individual, நம்ம God has promised that we will recover all. தேவன் நம்ம எல்லாம் Nothing will be lacking. நம்ம வாழ்க்கையில Not one of your enemies shall be escaped. ஒரு விரோதியோ You will recover all. நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். Be strengthened in the Lord. தேவனுக்காக பலப்பட்டிருங்க. Don't put your strength in money.
உங்க பலனை வந்து Don't நல்ல விஷயத்துல put வைக்காதீங்க. strength in people. ஜனங்க மேல உங்க பலத்தை வைக்காதீங்க. Don't put your strength in anything else in this world. இந்த உலகத்துல எது மேல உங்க பலத்தை வைக்காதீங்க. Strengthen yourself in the Lord. உங்க தேவனுக்குள்ள நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க. Inquire the Lord. அவர்ட்ட விசாரிங்க. Lord, what should I do? நான் என்ன செய்யணும்? This is what I lost in my life. என் வாழ்க்கையில் நான் தொலைந்து போயிட்டேன். Open your mouth and tell to God, God, I lost this, and mention that name of the thing that you lost. தேவனே பேசுங்க. தேவனே இந்த ஒரு Ask விஷயத்தை him, நான் Lord, பெற்றுக்கொண்டேன். என்ன what should I do? தொடர்ந்து பேசி தேவனே நான் என்ன செய்யணும் அவர்ட்ட விசாரிங்க. Please help me. எனக்கு உதவி செய்யுங்க. I believe your prophecy. உங்க தீர்க்கதரிசனத்தை I know நான் none of my enemy will be escaped. ஒரு விரோதிய வந்து எஸ்கேப் ஆக I know I will recover all. நான் தொலைந்து போன எல்லாம் Help me, what should I do? நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. Be alert and conscious of the God's helper who's going to come into your life. நம்ம வாழ்க்கையில தேவனால அனுப்பப்படுற அந்த உதவியாளருக்கு நீங்க ஆவிக்குள்ளால நீங்க வந்து கவனமா இருங்க. And you do something about it. நீங்க அது குறித்து செய்யுங்க சார்.